ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் இதை வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் வாங்குகிற பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வீட்டிலையே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஸ்மேஷர் இல்லைனா உங்கள் கையால் கூட நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு லைட்டான ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்மைலி பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக வராது. அதனால் நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம ஸ்மைலி பண்ணணும். இப்போ இதை ஆறுறதுக்கப்புறமா இது கூட நம்ம மொத்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று கலந்து பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பிரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் ஊற விட்டால் தான் அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா ஊறி உங்களுக்கு ஸ்மைலி பண்ணுறதுக்கு இந்த மாவு செட் ஆகும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா இதை ஊற விட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுட்டு உங்கள் கையால் மெதுவாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி திக்னஸில் இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. நீங்கள் கையில் இது ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டினீங்கன்னா ஒட்டாது. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தட்டை வரல அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இதுக்கு மேலே இன்னொரு பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த கட்டேட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஈவனாக வந்துடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப்பில் குக்கி கட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன மூடி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மாவு இது ஸ்ப்ரெட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப நீங்கள் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸோடு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் டூத்பிக் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஸ்மைலி எல்லாத்துக்கும் 2 கண்ணு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதோட எட்ஜில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த ஸ்மைலி எல்லாம் அழகாக சிரிச்சிட்ருக்கிற மாதிரி வாய் போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு ஸ்பூனில் ஒட்டாது. அதனால் கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்கள், அழகாக சிரிக்கிற மாதிரி நம்மளோட ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஸ்மைலி ரெடி ஆயிரும். இதை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக அடுப்பை மீடியமில் வச்சுட்டு தான் பொரிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் சீக்கிரமாக குக் ஆயிரும், உள்ளே குக் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட கலரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் செவந்து வரும். அதே மாதிரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ஃப்ரை ஆகும், உள்ளுக்குள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்மைலிஸ் நம்ம கடைகளில் தான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஒரு மயோனைஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப்போட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.